இத்ரீஸ் நபி பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அறிவார்ந்த நபி. அவங்க கொஞ்சம் தகவல்கள் தான் அல் குரானில் கிடைக்கும். ஆனால் அந்த சில வசனங்களே அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்குங்க. குரானில் பார்த்தீங்கன்னா வதுகுர் ஃபில் கிதாப் இத்ரீஸ் இன்னஹு கான சித்திகன் நபியா வரஃபஅனாஹு மகானன் அலியான் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வேதத்தில் இத்ரீஸை பற்றி நினைவு கூறுங்கள், நிச்சயமாக அவர் மிகுந்த உண்மையாளராக இருந்தார், நபியாகவும் இருந்தார், மேலும் நாம் அவரை உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம் அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் மரியம் உடைய 56 57வது வசனம். வ இஸ்மாயில இத்ரீஸ வதல் கிஃப்லி குல்லுன் மினஸ் சாபிரின் என்று அல்லாஹ் சொல்றான். இஸ்மாயில், இத்ரீஸ், துல் கிஃபுல் எல்லாரும் நினைவு கூறுங்க, அவங்க அனைவரும் பொறுமையாளர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அன்பியால. ஸோ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரும்பாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்தவங்கன்னு சொல்றாங்க. சிலர் அவர் நூஹ் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர் என்று சொல்றாங்க. மேலும் ஷீத் நபியுடைய சந்ததியில ஒருவர் என்றும் அவரை சொல்றாங்க. அவர் ஷீத் நபியோட சந்ததியில ஒருவர் என்றும் கூறப்படுது. இத்ரீஸ் என்ற பெயருடைய பொருள் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, தர்ஸ், அதாவது படித்தல் என்ற சொல்லிலிருந்து தான் இத்ரீஸ் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் நிறைய வேதங்களையும் ஞானங்களையும் அதிகமாக படித்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுது. இது மொழியியல் விளக்கம். அவர் ஈனாக், தௌராத்துல வரக்கூடிய ஈனாக் என்ற நபியை குறிக்குமான்னு சொல்லி கேட்டா இத்ரீஸ் நபி தான் அவங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சிலர் வரலாற்று நூல்கள்ல எகிப்திய பெயர், அவருடைய எகிப்திய பெயர் ஹெர்மிஸ் என்று சொல்றாங்க. ஹெர்மிஸ் ட்ரிஸ்மெகிஸ்டஸ் என்றும் சொல்றாங்க. சில அரபு நூல்கள்ல ஹர்மஸ் என்றும் வருது. சிலர் இதை பண்டைய எகிப்திய ஞான மரபுகளோடு இணைக்கிறாங்க. சில வரலாற்று நூல்கள்ல இவங்க பாபிலோன்ல வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அங்கு மக்களுக்கு தௌஹீதை எடுத்துரைத்தாங்க. அவங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக எகிப்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க என்றெல்லாம் சொல்லப்படுது. மக்களுக்கு அங்க கல்வி கற்றுக் கொடுத்தார், நாகரிக வளர்ச்சியில முக்கிய பங்கு வகித்தார் என்றும் சொல்லப்படுது. இவைகள் குரான் ஹதீஸ்ல வரல, ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இது இருக்கு, சில பிப்ளிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயும் இருக்கு. வரலாற்று நூல்களில் காணப்படக்கூடிய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா முதலில் எழுத்தை இவர் கற்பித்தார். முதலில் பேனாவால் எழுதியவர் இவர்தான் என்று சொல்றாங்க. அடுத்து தையல் தொழில், சீவிங் என்று சொல்லுவாங்கல்ல, ஆடைகளை தைத்த முதல் நபி என்றும் சொல்லுவாங்க. அடுத்தது வானியல், அஸ்ட்ரானமி, நட்சத்திரங்களுடைய இயக்கத்தை ஆய்வு செய்தவர் என்றும் சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்று நூல்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், குரான் ஹதீஸ்ல இல்லை. மேராஜில் இத்ரீஸ் நபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, 4வது வானத்துல. சஹீஹ் புகாரில் ஹதீஸ் வருது. இத்ரீஸ் அவர்களுடைய முக்கிய பண்புகளாக அல் குரான் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு சித்திக், ஒரு உண்மையாளர், மேலும் அவர் ஒரு நபி, அவர் ஒரு பொறுமையாளர், மேலும் உயர்ந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரர் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஸோ அறிவும் ஈமானும் இணைந்து செல்ல வேண்டுங்க. இன்று சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கம் வேறு அறிவியல் வேறு என்று பிரித்து பார்க்குறாங்க ரொம்ப. அது ஆனால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய வரலாற்று குறிப்புகள் பார்க்கும்போது அறிவில் சிறந்து விளங்குனாங்க, கல்வியில் சிறந்து விளங்குனாங்க, நாகரிக வளர்ச்சிக்கு உதவுனாங்க. இது எல்லாத்தையும் அவங்களோட இணைக்கிறாங்க. எப்பவுமே உண்மையாளர்களே அல்லாஹ் உயர்த்தி தான் வைப்பான், இம்மையிலும் மறுமையிலும். ஸோ பாபிலோன்லேருந்து எகிப்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க என்ற வரலாற்று குறிப்புகள் உண்மையானதாக இருந்தால் நமக்கு என்ன பாடம் கிடைக்குதுன்னா, தௌஹீதை பரப்ப, ஈமானை பாதுகாக்க சில நேரங்களில் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். அது ஹிஜ்ரத்தா கூட இருக்கலாம். ஸோ நாகரிகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு முஸ்லீம் தொழனும், தாவா செய்யணும், அதே நேரத்தில் அறிவியல், கல்வி, தொழில்நுட்பம், சமூக முன்னேற்றம், இது எல்லாத்துலேயும் பங்களிக்கணும். அவனுடைய பங்களிப்பு இருக்கணும். நபிமார்கள் அப்படிதான் இருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம், டெக்னாலஜியில் சிறந்து விளங்குனாங்க. துல்கர்னைன் கூட டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃபசாதை தடுத்தார், யாப்ஜூஜ் மாப்ஜூஜோடைய ஃபசாது. ஸோ ஈமானும் அறிவியலும் சந்தித்த ஒரு இடம்னா அதுதாங்க இத்ரீஸ் நபி. ஸோ எகிப்தில் அவங்க இருக்கும்போது எகிப்திய நாகரிக வளர்ச்சிக்கு ரொம்பவே வித்திட்டாங்க, உதவுனாங்க என்று சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு பறந்து விரிந்த கல்வி கொடுக்கப்பட்டது. சீவிங் ஆகட்டும், பேனாவால் எழுத்து கற்றுக் கொடுக்கறதாகட்டும், மேலும் அஸ்ட்ரானமி ஆகட்டும், இதெல்லாம் அவங்க பயன்படுத்தி விவசாயத்துக்கு அதுக்கெல்லாம் ரொம்பவே மக்களுக்கு உதவுனாங்க என்று சொல்லப்படுது. இதெல்லாம் வரலாற்று மரபுகளில் வரக்கூடிய விஷயங்கள், குரான் ஹதீஸில் வருவதல்ல.